ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க. இப்போ அந்த சீஃப் கெஸ்ட்டு வர்றாரு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஸ்டூடெண்ட் எல்லாரும் கீழே வரிசையாக உட்காந்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. இப்போ வந்து அந்த ஸ்டேஜில் சீஃப் கெஸ்ட்டும் அந்த பள்ளி நிர்வாகியும் உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த சீஃப் கெஸ்ட்டு சொல்கிறாரு பள்ளி நிர்வாகிகிட்ட, சார் நான் வந்து அர்ஜென்ட்டாக போகணும், நான் 2 வார்த்தை மட்டும் மைக்கில் பேசிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த பள்ளி நிர்வாகி என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஐயா நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க, ஏன்னா இங்கே இருக்க மாணவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பரிசு வழங்கிட்டு நீங்கள் உடனே பேசிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இவர் கேட்கல சீஃப் கெஸ்ட்டு. இல்லை நான் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நான் 2 வார்த்தை பேசிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு மைக்கு கிட்ட போய் பேச போயிட்டாரு. இந்த பள்ளி நிர்வாகி ஏதோ சொல்ல வந்தார், ஆனால் அவர் காதில் வாங்கலை. இவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. மைக்கில் பேசிகிட்டு இருக்காரு. நகைச்சுவை சொல்கிறாரு, ஜோக்கு சொல்கிறாரு, கதை சொல்கிறாரு, என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த மாணவர்கள்ட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அமைதியாக கம்முன்னு உட்காந்துருக்காங்க. சிரிக்கலை, கைத்தட்டல, எதுவுமே செய்யலை. இவர் என்னென்னமோ ஜோக்கு சொல்லி பார்க்குறாரு. மாணவர்கள்ட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. மாணவர்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு இவர் கோவம் வந்துட்டு என்ன பண்ணாரு, டக்குன்னு பேச்சை முடிச்சுட்டு இவர் வந்துடுறாரு. வந்துட்டு அந்த பள்ளி நிர்வாகிகிட்ட கேட்குறாரு, என்ன நீங்கள் இதுதான் நீங்கள் மாணவர்களை தயார் பண்ண விதமா? எதுக்குமே ஒரு கைத்தட்ட மாட்டுறாங்க, ரசிக்க மாட்டுறாங்க, இப்படி அமைதியாக உட்காந்துருக்காங்க, இதுதான் நீங்கள் பள்ளி மாணவர்களை பழக்கப்படுத்துகிற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக திட்டினாரு. அதுக்கு அந்த பள்ளி நிர்வாகி என்ன தெரியுமா சொன்னார், சார் நீங்கள் நினைக்கிறாப்புல இது வந்து சாதாரண ஸ்கூல் இல்லை, இது வந்து காது கேட்காதவங்களுக்காக உள்ள ஸ்கூலு. அதுக்காக தான் இந்த காது கேட்குற மிஷினை வழங்குறதுக்காக தான் நான் உங்களை வர சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருக்கும் இந்த காது கேட்குற மிஷினை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் சொன்னதை ரசித்து கேட்டிருப்பாங்களே அப்படின்னு சொன்னார் அந்த பள்ளி நிர்வாகி.